மிஸ்டர் பீன் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி இந்த கூடைக்குள்ள இருந்து முளைச்சு வந்தவன் தான் நம்ம வெள்ளி பூச்சர். அடியே முட்டக்கனி, அக்காவும் அண்ணாவும் வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுல தனியா இருப்பியா? இனிமேல் நான் உனக்கு துணையாவும் டார்ச்சராவும் இருப்பேன் வெள்ளி பூச்சர் நினைக்க. அதுக்கு மாறா முட்டை மேடம் என்ன நினைச்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க 3 பேரோட பிணைப்பு கதையை சொல்றேன் கேளுங்க. கல்யாணமாகி வந்தனா நிம்மதியா என் புருஷ பக்கத்துல உட்கார முடியாது, அவ்வளவு வீம்பு வீரா போட துரத்தி விடுவாப்ல இந்த குள்ளவாண்டு. நான் தான் குள்ளவாண்டு, செல்லவாண்டு, தங்க பிள்ளை, செல்ல பிள்ளைன்னு ஜுமுக்குன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தவளுக்கு திடீர்னு ஒருத்தி ஊடால வரவும் ஒரு சிறிய மனசுக்கு ஏத்துக்க முடியல. வேடிக்கை என்னன்னா, ஷிண்டுவா மதுவாளனுக்கு கிஃப்டா கொடுத்தது நான் தான், என்கிட்ட பழக மாட்டேன்ருச்சு. அதெல்லாம் சரி, சம்பந்தமே இல்லாம இதற்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். ஏன்னா நாளைக்கு நம்ம குட்டி பட்டாணிகளுக்கு பிறந்த நாள். அது எப்படி வாத்தியாரே 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தானுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஷிண்டு பிறந்தது மார்ச் மாசம், புச்சர் பிறந்தது மார்ச் மாசம். அதனால 2 பேரும் மீட் பண்ணனாலயே பர்த்டேவா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓடியாங்க நம்ம குட்டி பட்டாணிகளுக்கு மறக்காம உங்க பர்த்டே விஷயத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, தவறாம நாங்க பாப்போம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு. அது நம்ம காவியா மதுபாலன் ஃபேமிலியை சார்ந்தது. பாப்போம் யாரு கரெக்டா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்றான்னு.